வணக்கம் அந்தோணி நலப்பறைகள். இன்னைக்கு ஒரு பெரிய சம்பவம் நடத்த போகிறோம். இப்போதைக்கு ஒரு காலத்தில் பல வெற்றிகளை கண்ட மரிதாஸ் இன்னைக்கு தொகுப்பாளராக வந்திருக்காரு. எவ்வளோ வெற்றிகள், எவ்வளோ புகழ், எவ்வளோ உயரம். அதான் அவருடைய பாச்சாங்கிட்ட படிக்கல. சரி, நான் எப்பயும் இலைய பிச்சிருவேனே, இந்தாட்டி இலைய பிச்சா கீழே மண்ணில் வரும். தண்ணி திக்கிச்சு நான் வைவேன், நான் செய்கிறேன். 2 சாம்பவான் 2 சாம்பவானுக்கும் ஃபுட் சேலஞ்ச் நடக்க போகுது. பிரியாணி 2 பிளேட் தயாராக இருக்கு. இப்போ யாருக்கும் கூட குறையானா இல்லப்பா, கரெக்டான அளவு தான். அப்புறம் நீ சொல்லிடாதியா, சொல்லிடுவா. தலைவன் இதில் பிடிச்சி கையை பொத்தலைன்னா பரவாயில்ல, கையை லெக் பீஸை தூக்கி காட்டு. இல்லையா அதே மாதிரி அந்த மாதிரி வையே ஒரு போஸ்ட் எடுத்துருவோம். அவனமா நட்டி வை. ஆளுக்கு ஒரு முட்டை தான்டா, 2 முட்டை முட்டைடா. அவர் கிடக்குடா, தெரியாம தான் கொடுக்குறானுக்கா. முருங்கை தட்டி வச்சு அடிக்கலாம் பாக்கி எல்லாருக்கும். மரியாதை சொன்னியல்ல, எல்லாத்தையும் நீங்கணும், இல்லைன்னா தோத்துட்டு. மஞ்சக்கரு முதற்கொண்டு நீங்க சொல்லிட்டேன். இது விளாட்டுன்னா விளாட்டு மாதிரி இருக்கணும், எதா இருந்தாலும் இதா இருக்கணும் சொல்லிட்டேன். ரெடி? சாப்பாடு எனக்கு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்குல்ல. எப்பவுமே மாறாரு அவனுக்கு. ரெடி? இருங்க என்ன சும்மா வரல போட்டு என்னன்னா ரெடி? 1 இருங்க 1 2 3 ஸ்டார்ட். ஆரம்பத்திலே உருமுறான்.
பீஸ் கழிட்டு இந்த அதுக்கு முட்டை கறி சத்து சாப்பிட்டு தான் அடிச்சு வைக்கணும். சோத்தை 2 வாரம் அழிச்சுக்கலாம். இங்கே வந்து கழியும் ஆ கறியெல்லாம் முடிச்சிட்டோம். இன்னொத்த நீ தான் சிரிக்கிற மாதிரி இருக்க. குட்டிடு செல்ல நோட்டு. ஒதுக்கிட்டு 2 வாரம் முடிச்சுட்டு அவ்வளோதான். தண்ணி அடிச்சுன்னா சீக்கிரம் உனக்கு வயிறு பேசாச்சா வயிறு இருந்துட்டு முட்டையை மட்டும் லாக்குள்ள கொண்டு வரல. அந்த பீஸ் 2 இது முடிச்சாலும் உன்ட்ட தோக்குற நிலம வந்துடக்கூடாரா. பேசுவாண்டா ரொம்ப. அதெல்லாம் முடிஞ்சிட்டாங்க. கழிச்சு அப்படியே முடிச்சிட்டான். உனக்கு முடிஞ்சிச்சு. சேஷராஜோட தோத்துரு இது வரைக்கும் இவன் தண்ணியே குடிக்கல. இன்னொத்து சேஷராஜ் வாய்க்கில இறக்கிட்டு தண்ணி விட்டு ஓட விட்டுறான்டா. தின்னு முடி. பாவி இப்பவும் நீனே செஞ்சிட்டியாடா. அவனை செவிக்கிறதுக்கு யாரா வருவாயின்மா. வினோத்தினாலேயே முடியலைன்னா என்ன யாரால முடியும்? உள்ள ஊத்தண்டா இப்படி போடுறானே. யாருனாலதான் இன்னும் சேஷராஜா செய்ய முடியும் தெரியலையே. ரூபா எடுத்து வந்தா அவன் வந்தாதான் உண்டு. இல்லைன்னா அதுக்கு இடையில யாருக்கும் வாய்ப்பு இல்லை தம்பி. அலும்பு தாங்க முடியல ரொம்ப. அதனால தான் இப்போ போட்டியை வைக்காம இருந்தோம். மறுபடியும் அவனே அவன் அலும்பு தான் மறுபடியும் தாங்க முடியாது. இவன் அந்தோணி கூப்பிட்டான்டா. அவன் அந்தோணி தம்பி சானு. அண்ணே சொல்லுங்கண்ணே என்னைக்குனே வரேண்ணே அவனை நான் ஜெயிக்கிறேனேன்னு. சரி எனக்கு யாருமே இல்லைடா. தப்பிச்சு போயிட்டான். இங்கே ஆள் ஊரில் இருக்கானே இல்லையா? காலேஜ் வாங்க போயிட்டான். வருவான். சரி லீவுக்கு வரட்டும் ஆள். தப்பிச்சுட்டான்.
சும்மாவே பேசியே கொள்ளுவான் இதுல வேற சரி இந்த போட்டியில் மறுபடியும் சேஸ்ராசா தான் வின்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அந்தோனி அலப்பற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மரிதாஸ் மீண்டும் வரணும்னா உங்க கமெண்ட்ல போடுங்க. சிங்கம் களத்தில் இறங்கி எப்போ இறங்குதுன்னு வெயிட்டிங். டாடா பாய்.